ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள்லாம் வரும். விசுவாசத்தில் எப்படி வீரனாக இருந்தாங்க அப்படின்னு வரும். அதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என்னுடைய அட்ராக்ஷன் அது ஈர்த்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சாரா 2 பேருடைய சரீரமும் செத்துப்போன நிலைமை. ஆபிரகாமுடைய சரீரம் வயது சென்றவனாய் அவனுடைய சரீரம் செத்த நிலைமையில் இருக்குது. சாராளுடைய கற்பமும் நின்று போச்சு. அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லாம் நின்று போச்சு. அவளும் வயது சென்றவளா செத்த சரீரம் தான். 2 பேருக்குமே செத்த சரீரம், 2 பேருமே வயசானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட வாக்குத்தத்தம், கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தன் மீது அசையாத நம்பிக்கை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு அசையாத நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க யாரை பார்த்தாங்க அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவரை பார்த்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை கடவுள் கொடுத்துருக்கார்ல, எண்ணற்ற வாக்குகளை, எண்ணற்ற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கடவுள் கொடுத்துருக்கிறார்ல. அதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, நம்பணும், விசுவாசிக்கணும். அதற்கு எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது கூட, குழந்தைய தருவேன்னு சொன்ன கடவுள் குழந்தைய கொடுக்க டிலே ஆகுது, சரீரம் செத்து போன நிலைமை, வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்மறையான சூழ்நிலை, ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, என்று நம்பி, கடவுளை நம்பி, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி, வாக்குத்தத்தங்களை நம்பி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பாக ஆபிரகாம் சாராக்கு செஞ்சவர். இன்னைக்கு நீங்கள் வாக்குத்தத்தங்களை நம்பும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பும் பொழுது, கண்டிப்பாக உங்களுக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக செய்வார். நம்புங்க. God bless you. Bye-bye.